திரு வன்னியரசு, ஓபிஎஸ் சேர்ந்ததை பற்றி நீங்கள் என்ன பொதுவாக பார்க்குறீங்க? திமுகவில் வந்து இணைத்து கொண்டார், ஒரு கட்சியில் இவ்வளவு பொறுப்புகள்லாம் கொடுத்து முக்கியமான இடத்துல இருந்த ஒருத்தர் இப்படி போய் சேர்றது நியாயமா அப்படின்னு விவேந்திரனும், அதனால் எங்களுக்கு ஒரு இழப்பும் இல்லை அப்படின்னு கோவை சத்தியனும் முன்வைக்கிறாங்க. அப்படி தானே சார்? ரைட், உங்கள் பாயிண்ட். அதாவது வந்து திமுகவினுடைய எதிர்ப்பு நிலையில் கட்டமைக்கப்பட்டது தான் அதிமுக. சரி, திமுக மீது எதிர்ப்பு, இதுதான். ஆமாம், கருணாநிதி எதிர்ப்பு. தொடக்கத்திலிருந்தே திமுகவை வந்து ஒரு தீய சக்தி, அது பேரை கலைஞர்னு கூட சொல்ல மாட்டாங்க, கருணாநிதி அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லுவாங்க. அவ்வளவு வந்து ஒரு நஞ்சை வன்மத்தை வந்து விதைத்து அதிமுக வந்து விளைவிக்கப்பட்டது. அப்படி வந்து திமுக எதிர்ப்பு நிலையில் கட்டமைக்கப்பட்ட அதிமுகவிலிருந்து ஒவ்வொருவராக வந்து திமுகவில் சேருவது இருக்குல்ல, நீங்கள் வந்து முன்னாள் அமைச்சர் சின்னசாமியாக இருக்கட்டும், அல்லது மைத்ரேயனாக இருக்கட்டும், அல்லது வந்து அன்வராஜா போன்றவர்கள், அவரோட இருந்தவங்களே மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் எல்லாரும் வர்றாங்க. சமீபத்தில் நடந்தது அந்த திமுக எதிர்ப்பு நிலை அதிமுகவில் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நான் அந்த வியூவில் தான் நான் பார்க்குறேன். நான் ஓகே, நீங்கள் அதாவது அவர் சேர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறத தாண்டி அதிமுகவுக்குள்ள திமுகவினுடைய அக்செப்டை வந்து எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி வந்து என்ன மனநிலை அப்படின்னா, அதிமுகவை வந்து பாஜக விழுங்கிக்கிட்டு இருக்கு, இதிலேருந்து அதிமுகவை காப்பாற்ற முடியாது, நம்மளையாவது காப்பாற்றிக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை எல்லோருக்குமே வந்துருச்சு. ஆனால் பாஜகவோட நெருக்கமாக இருந்தது ஓ பன்னீர்செல்வம் தானே. அதைத்தான் சொல்ல வந்தேன். ஏன்னா இப்போ வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து நீக்கப்பட்ட உடனடியாக அவர் போனது இடம் வந்து நீங்கள் வந்து அதிமுக தலைமை அலுவலகம் வந்து ராயப்பேட்டையில் இல்லை, அவர் போன இடம் நேராக வந்து அமித்ஷா தான் போய் பார்க்க போனார். சரி, டெல்லிக்கு தான் போனார். அப்போ அதிமுகவுடைய தலைமையகம் அப்படிங்கிறது டெல்லிக்கு மாறிடுச்சு அப்படிங்கிறது அவர் இன்டைரக்டாக சொன்னது. அங்கே போய் தான் முறையிட்டார். ஆனால் அங்கே வந்து எந்த விதத்திலும் பயன் கிடைக்கல. நீங்கள் அதிமுகவும் சேர்க்கப்படும் அப்படின்னா அதிமுக தலைமையகம் இங்கே இருக்குங்கிறத திரு எடப்பாடி பழனிசாமி நிரூபிச்சிருக்காருன்னு தான் அர்த்தம். அங்கே போனார், ஒன்றும் நடக்கலைன்னா யார் அப்போ அதில் வந்து கேம் பிளேயராக வந்து பாஜக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். ஓகே, ஒன்றும் நடக்கலைங்கிறது வேற. சரி, ஆனால் இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அப்போ இதில் வந்து நீங்கள் வந்து முழுமையாக ஓபிஎஸ் அவர்கள் வந்து பாஜகவை நம்பியிருந்தார், எது வேணாலும் அவர் வந்து அப்படி இருக்கலாம். ஆனால் அவங்க கைவிட்டாங்க, இனிமேல் வந்து நடக்க போகிறதில்ல. அப்போ இந்த சூழலில் நாம் வந்து அதிமுகவை கொஞ்சம், அதாவது வந்து என்னை போன்ற 3 முறை முதல்வராக இருந்தவர், துணை முதல்வராக இருந்தவர், என்னை போன்றவர்களே வந்து அவங்க மதிக்கலை, அவங்க வந்து என்னை இக்னோர் பண்ணுறாங்க அல்லது வந்து அவமதிக்கிறாங்க அப்படிங்கிறத கடந்து அவர் தன்னை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு. ஒரு 3 முறை முதல்வராக இருந்தவருக்கு இந்த நிலைமை. ஓகே, அப்ப இந்த அதிமுகவில் இருப்பதில் தன்னுடைய பாதுகாப்புக்காகவே திமுகவுக்கு போக வேண்டிய இடத்துல இல்லை. அது முதல்ல அதுல வந்து யாரும் மறுக்கிறது இல்லை. நீங்க அவரே தான் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு, நான் வந்து என்ன செஞ்சுட்டேன், என்ன வந்து நான் தவறு செஞ்சுட்டேன், ஏன் என்னை சேர்க்க மாட்டாரு. அது ஒரு உத்தி, அது ஒரு ஆமா, நான் என்ன சங்கர மடத்துக்கு போகணுமான்னு கூட கேட்டாரு அன்றைக்கு. இதுல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய அச்சம் இருக்கு இன்னமும். என்ன அச்சம்னா, தன்னுடைய லீடர்ஷிப் வந்து நழுவி போகுதோ, அல்லது யாராவது வந்தாங்கன்னா அந்த வருவர்கள் மூலமாக அல்லது இருப்பவர்கள் தன்னுடைய லீடர்ஷிப் தானே சார். ஒரு கட்சியினுடைய தலைமையை நாம் வந்து ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கிறதும், அதே நாளில் இன்னும் எவ்வளோ நாள் அந்த குழப்பத்தை நீடிக்கிறது, அந்த குழப்பமே இல்லாமல் அடுத்து தேர்தலுக்கு களத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறதான ஒரு கட்சி தலைமை இல்லை. அதாவது அதுதான் லீடர்ஷிப்பை வந்து ஏற்றுக்கொண்டு அந்த லீடர்ஷிப்பில் செயல்படுறதுங்கிறது வேறு. சரி, வர்றவங்க கூட நமக்கு போட்டியாளர்களாக இருப்பாங்களோ அப்படிங்கிற அச்சத்திலே இருக்கிறது அப்படிங்கிறது அது லீடர்ஷிப் இல்லை. நீ எவ்வளோ பேர் வேணாலும், இப்போ மரியாதைக்குரிய நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காருன்னா எவ்வளோ பேர் வேணாலும் வாங்க, நான் வந்து எனக்கு வலிமை இருக்குது, எனக்கு ஆளுமை இருக்குது, நான் வந்து எந்த இடத்துல எனக்கு குறையில்லை, நான் எவ்வளோ பேர் வந்தாலும் நான் அகாமடேட் பண்ணிக்கிருவேன், நான் அதை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிறேன். முதல்கட்ட கருத்து பொன்ராஜ் அப்படிங்கிறது இருக்குது. அதனால வந்து இடையில ஒரு 10 நிமிஷம் பிரதமர் நிகழ்ச்சி எடுக்க வேண்டியிருக்கும். அதனால் நான் அவற்றை முதல்கட்ட கருத்து எடுத்துக்கிறேன். பொன்ராஜ், திரு பன்னீர்செல்வம் இப்படி செய்யலாமா அப்படின்னு குபேந்திரனுக்கு மிகப்பெரிய கோபம் இருக்கு. இல்ல கோபம்லாம் இல்ல, என்ன வச்சு டிபேட் நீங்க வளர்க்காதீங்க. இல்ல சார், ஒரு பாயிண்ட் வச்சு என்ன நீங்க முழுசா பேச உள்ள செகண்ட் ரவுண்ட்ல நீங்க பேசுங்க, சொல்றேன் இப்ப கூட பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் பேசிட்டு வாங்க. சரி, இவர் சொல்லுங்க. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்க, அவர் போனா அதனால என்ன நடக்க போகுதுன்றது சத்தியன் பார்வையா இருந்தது. பலருடைய கேள்வியும் கூட இருக்கு. இன்னைக்கு வந்து அதுக்கு எதிர்வினை ஆற்றிருக்கக்கூடிய சசிகலா அவர்கள் இது வந்து ஏற்றுக்கூடியது இல்லைன்றாங்க, இன்னும் மற்றவங்க எல்லாமே சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க அது? நீங்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்களால் நியமிக்கப்பட்டவர். 3 முறை முதலமைச்சராக இருந்தார். ஸோ முதலமைச்சர் சீட்டில் கூட உட்காராமல் அவர் சீட்டில் உட்காந்து ஆட்சி நடத்தினார். ஒரு
அந்த ஆளுமையை இல்லாமல் அவர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஃபாலோவராக இருந்தார். ஓகே. நீங்கள் எம்ஜிஆர் கூட இருந்து எம்ஜிஆர் கூட கட்சியை வளர்த்து எம்ஜிஆர் கூட வந்து கடைசி வரைக்கும் வந்து ஜானகணியை உருவாக்கி வந்த ஆரம்பிரப்பன் டிஎம்கேல சேர்ந்தார். ஓகே. அப்போ என்ன சொல்லுவீங்க? அப்போ சுச்சுவேஷன் தான், அதாவது அரசியல் சூழல்கள் மாறும் பொழுது, அரசியல் தலைமைகள் மாறும் பொழுது அந்த இந்த சேஞ்ச் வந்து பவுண்ட் டு ஹேப்பன். இல்லை, இப்போ அந்த மாதிரியான மாற்றங்கள் நிறைய நிகழ்ந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினரே இங்கே இருக்கிறாரு, இன்னும் பல தலைவர்கள் திமுகவுக்கு வந்திருக்காங்க, திமுகலேருந்து பிஜேபி போயிருக்கிறாங்க, அங்கே பொறுப்புகள் இருந்து இதெல்லாம் நடக்குது. ஆனால் ஒரு கட்சியினுடைய உச்சபட்ச தலைமைக்கு கிட்டத்தட்ட நெருக்கமாக அடுத்து செகண்ட் நம்பர் 2 இருந்தாங்க, கேபினெட்டில் நம்பர் 2 இருந்தார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது. அதே போல் இப்போ வந்து ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இருந்தார். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் இங்கே நகர்வது அப்படிங்கிறது ஒருத்தரை வந்து நம்பிக்கைக்குரியவராக அனௌன்ஸ் பண்ணவங்க ஜெயலலிதா அவர்கள். பரதன் மாதிரி திரும்ப பதவியை கொடுத்தவர் யாரும் இல்லை, ஓபிஎஸ் தான் கொடுத்தாருன்னு சொன்னாங்க. ஆமாம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குரியவராக இருந்தவரை ஜெயலலிதா அவர்கள் வந்து அவர் இருக்க வரைக்கும் அவர் நம்பிக்கைக்குரியவராக தான் இருந்தார். ஆனால் எங்கே போய் பிறண்டார் அப்படின்னா, அந்த தர்ம யுத்தம் நடத்தி அவர் குருமூர்த்தி பேச்சை கேட்டு தான் போனேன்னு சொன்னார். ரெண்டாவது மோடி சொல்லி தான் துணை முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னார். இந்த 2 இடத்துல தான் அவர் பிறண்ட 2 இடம். இந்த 2 இடத்துல பிறண்டவர் எந்திரிக்கிறதுக்கு 9 வருஷம் இருக்குது. நீங்கள் அந்த பிஜேபிகிட்ட போய் பிஜேபி நம்மளை காப்பாற்றிடும் அப்படின்ற நம்பிக்கை, தனக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்க்காம ஒரு பண்பாளராக இருந்து அமைதியாக இருந்து கடுஞ்சொல் பேசாதவராக இருந்து கட்சியில் இருந்து கடைசி வரைக்கும் என்ன சொன்னார்? என்னை கட்சியில் சேர்த்துக்குங்க, எந்த பதவியும் வேணாம், நான் என்ன தவறு செய்தேன்னு வரைக்கும் அவர் கேட்டார். அப்போ இத்தனை வாய்ப்புகளையும் மறுக்கப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு வந்து அங்கே போகிறாரு. அப்படின்னா என்ன தவறு அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னா, ஒன்று ரெட்டைலைக்கு எதிராக நீங்கள் போட்டியிட்டது, அப்போ ரெட்டலை எதிர்த்து போட்டியிடக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போகிறீங்களான்னு ஒரு கேள்வி தொண்டர்கள்ட்ட வரலாம். அதே போல் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வழக்குகளை போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறது. அப்போ இதெல்லாம் தானே அவர் வந்து அப்போ இவரை இணைத்துக்கொள்ள போய் நீங்கள் நேர் எதிராக இருந்த திரு டிடிவி தினகரனும் திரு எடப்பாடி பழனிசாமியும் இன்னைக்கு ஒன்றா பயணிக்க முடியுது, ஒருத்தர் ஒன்றும் எங்களுக்கு சிக்கல் இல்லைன்னு திரு டிடிவி தினகரனே சொல்கிறாரு. அப்போ இங்கே என்ன சிக்கல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, திரு ஓபிஎஸ் அவர் வந்து ஓபிஎஸ் வந்து 4.5 வருஷம் ஆட்சி அமைக்கும் போதும் ஒற்றை தலைமை தான் வேணும், இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு அன்னைக்கு பொதுக்குழுவை கூட்டி ஓபிஎஸ்ஸை நீக்கியிருந்தீங்கன்னா நீங்கள் சரியான தலைமை இன்னும் ஏற்றுக்கலாம். ஆட்சியெல்லாம் அமைஞ்சு முடிஞ்ச பிறகு அடுத்த எலெக்ஷன்லையும் சேர்ந்து நின்ன பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் பொதுக்குழுவை கூட்டி அவர் மேலே பாட்டில் தூக்கி எரிஞ்சு அவரை வந்து அவமானப்படுத்துகிற பிறகு தான் அவர் வந்து நீக்க வேண்டியது வந்தது, அவர் போக வேண்டியது வந்தது. அப்போ நீங்கள் விளக்கின பிறகு அப்புறமேட்டு கேஸ் போடாமல் அப்புறம் என்ன பூங்கத்தா கொடுப்பாரு? என்ன கேஸ் தான் போடணும், வேற என்ன வழி இருக்கு? ஆனால் இன்னைக்கு இது எதுலையுமே அவர் சக்சீட் பண்ண முடியல, அங்கே திமுக தான் இணைஞ்சிருக்காருன்னா அப்போ அவர் கிவ் அப் பண்ணியிருக்காரு அப்படின்னு இல்லை. அவர் வந்து அவருடைய முயற்சியில் தோல்வி அடைஞ்சிருக்காரு, அவருடைய முயற்சியில் தோல்வி அடைஞ்சிருக்காரு. இதெல்லாம் வந்து இன்னைக்கு அவருக்கு லேட்டாக ஞானோதயம் பிறந்திருக்கு. நீங்கள் தங்கத்தமிழ் செல்வன் எடுத்துங்க, இவரை ஜெயலலிதா அவர்கள் நம்பி இவர் ரிசைன் பண்ண வச்சு நிற்க வச்சாங்களா இல்லையா?